இது வாக்கு சீட்டு, இது நன்கொடை சீட்டுன்னு கருதிக்க. இங்க அடிக்கட்டு இருக்கு, இது முனிக்கட்டு. இந்த இடத்துல என் படம் இருக்கு, இங்கேயும் என் படம் இருக்கு, இங்க என் விவரம் எல்லாம் முகவரி எல்லாம் இருக்கு. இப்ப நான் கைரக வச்சுட்டேன், நான் கையெழுத்து போட்டேன். இந்த அதிகாரிகிட்ட இந்த 2 இடத்துல என் கையெழுத்து போட்டேன். எனக்கு மை வச்சு போட்டு வாங்கன்றாப்ல. வந்தேன், இதை வச்சுக்கிட்டு இந்த முனிக்கட்டை அப்படி கிழிச்சு கையில் கொடுத்துருவாப்ல. என்ன சொல்லுவாப்ல? பத்திரம். ஏன்? வாக்காளர் உரிமை பெற்றதுக்கு மதிப்பு இல்ல, வாக்கு நான் செலுத்திருக்கேன் இந்த அடையாளம் வச்சிருக்கேன்ல, இதுக்கு தான் மதிப்பு. ஏன்? ஜனநாயக கடமையை இந்த நாட்டில் ஆற்றிய குடிமகன் என்ற சான்றை நான் பெற்றிருக்கிறேன். இப்ப ஒரு வேலை அப்படின்னா 100 விழுக்காடு வாக்குப்பதிவு நடக்கும். ஒரு வேலை வர முடியல, எங்க அப்பா இறந்துட்டார், என் தாய்க்கு முடியல, என் மனைவிக்கு பிரசவம் இல்ல, எனக்கு முடியல, அருகில் இருக்கிற ஒரு மருத்துவர்கிட்ட சான்றிதழ், அந்த மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் சான்றிதழ் வாங்கி ஒப்படைக்கணும். அது உரியது என்று கருதினால் அந்த இடத்துல வாக்கு நீக்கப்படாது. இல்லை என்றால் அவர் உரிய ஜனநாயக கடமை ஆற்றவில்லை என்று அவருக்கு வாக்காளர் உரிமை நீக்கப்படும், குடும்ப அட்டை நீக்கப்படும், மின் இணைப்பு துண்டிக்கப்படும், நீர் விநியோகம் துண்டிக்கப்படும். 1 மணி நேரம் நீ வரிசையில் வாக்கு செலுத்த முடியல. இப்ப இந்த முறையை கொண்டு வந்து நான் 1 ரூபாய் ஓட்டு போடாம இருக்க மாட்டேன், எல்லா வரிசையில் நிப்பா. இங்க கள்ள ஓட்டுங்கிற பேச்சு கிடமில்ல. ஏன்? இந்த வாக்ககத்தில் 500 வாக்குகள் தான் இருக்கிறது என்றால் நீ எண்ணும் போது இந்த முனிக்கட்டை என்னவா ஓட்ட 500, அடிக்கட்டை என்னவா 500 சமமா பொருந்தது. டேலியாவது கள்ள ஓட்டு இல்ல. நான் சொல்றது சரிதானே? நீ வா, இது திருத்தம், சிறப்பு சீர்திருத்தம். இதை செய்ய மாட்டேன். ஏன்? உனக்கு அறிவு கிடையாது. இதை செஞ்சுட்டா என்ன ஆயிரும்? நான் நின்றுவேன், நீ நடுத்தரவில் நின்றுவேன். அதான் பிரச்சனை. நீ இன்னும் இந்த ஓட்டு பெட்டிய அருமை சகோதரர் 60 லட்சம் 65 வாக்கு பீகார்ல தூக்கிட்டாங்க. தூக்குவான், எந்திரத்தை தூக்கிப்பாங்களா? வாக்கு முறைக்கு வாடா. உலகத்துல எந்த நாடு இந்த இவிஎம் எந்திரத்தை தயாரிச்சு கொடுக்கிற ஜப்பான் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் அந்த நிறுவனம் பயன்படுத்துதா? அந்த நாடு. நீ போற்றுகிற அமெரிக்கா பயன்படுத்துதா? ஐரோப்பிய நாடுகள் பயன்படுத்துதா? 3 நாடு, நைஜீரியா, இந்தியா, பங்களாதேஷ் தூக்கி போட்டு போயிட்டான். நீ இதை இன்னும் கட்டி பிடிச்சிருக்க. ஏன்? உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த பெட்டி 2 பெட்டி வச்சிருக்க. லெப்ட் ஹேண்ட் இந்த மணி பெட்டி, ரைட் ஹேண்ட் இந்த ஓட்டு பெட்டி. அது நோட்டு பெட்டி, இது ஓட்டு பெட்டி. தட்ஸ் ஆல். நேரா அப்படி நடந்துகிட்ட இந்தியா சவர் நேசன் ஹே, பாரத் மாதா கே ஜெய் ஹே, நீ இன்னும் வண்டி ஓட்டிட்டு திரா. நீ எழுதி வச்சுக்க ஒரு நாள் சத்தியத்தின் மகன். என் தாய் தமிழுக்கு ஆற்றல் இருந்தா நான் சொல்றேன்டா. இலங்கையிலே, பங்களாதேஷிலே, வெனிசுலாவிலே, நேபாளிலே நடந்த மக்கள் கிளர்ச்சி இந்த நிலத்தில் நடக்கல. நாம் பிரபாகர மகன். நீ எழுதி வச்சுக்க.